வணக்கம் நண்பர்களே, டுடே நம்ம டெக் இன் தமிழ் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா VMware வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெக் இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எப்போ ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக வந்து VMware அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே வர ஃபர்ஸ்ட் லிங்க் VMware.com அப்படின்ற லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வரும். அந்த லிங்க்குள்ளே வந்து போய்க்குங்க. இந்த பேஜ் தான் VMwareோட அஃபிஷியல் பேஜ். இந்த பேஜில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. மேலே வந்து டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் காட்டுதுலையே, அந்த டவுன்லோட வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து காமிக்கும். இதில் ப்ராடக்ட் டவுன்லோட் உள்ள ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் சோர்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ள வந்து நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து காமிக்கும். இது எல்லாமே வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர்ஸ், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும். பட் நாம வந்து லேர்னிங் பர்பஸ்க்காக தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த பேஜில் வந்து VMware பிளேயர் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இருக்கும். இந்த அப்ளிகேஷனை தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது சிம்பிளி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் பேஜ். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் டவுன்லோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு VMware ஒர்க் ஸ்டேஷன் 16.0.0 பிளேயர் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து கோ டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து போய்க்குங்க. இந்த கோ டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஒன்று வந்து விண்டோஸ் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து லினக்ஸ் சாஃப்ட்வேர். நம்ம இப்போ விண்டோஸில் தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால விண்டோஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது நியர்லி வந்து 212.63 MB வந்து வருது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா VMware பிளேயர் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை வந்து சிம்பிளி கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா VMware பிளேயரோட இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த இன்ஸ்டாலேஷனோட ஸ்பீட் வந்து நீங்கள் என்ன ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் HDD யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நீங்கள் SSD யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கிறது நல்லது. அப்புறம் அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. அகைன் வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஓகே, எங்கெங்க வந்து உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குது, இதையும் வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, தற்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டாலேஷன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தற்போது VMwareோட இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுது சிஸ்டம். இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட செட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா செட் ஆயிடும். அதனால ஒன்ஸ் வந்து இது இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணதும் இதை வந்து ரீஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. நான் இப்போ வந்து நோ அப்படின்னு கொடுத்துட்டு இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா VMware ஒர்க் ஸ்டேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து கிரியேட் நியூ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து சைடில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் விர்ச்சுவல் மிஷினை வந்து கிரியேட் பண்ண போறீங்க. கீழே வந்து ஓப்பன் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி இருக்க விர்ச்சுவல் மிஷினை வந்து ஓப்பன் பண்ண முடியும். கீழே வந்து VMware ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்கு. இதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சம் அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம காலையில் லினக்ஸை எப்படி VMwareல வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.